எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ செல்வங்களுக்காக, 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ செல்வங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. வேதம் சொல்லுகிறது நீரே ஞானம் என்று சொல்லி, இன்றைக்கு ஞானமாகிய இயேசு கிறிஸ்து இவர்களுக்குள்ளாய் கடந்து வரும்படியாய், இவர்கள் மீது ஞானத்தின் அபிஷேகத்தை ஊற்றும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பயத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். ஒரு வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும். இந்த ஜெபத்தோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை அவர்கள் மீது இப்பொழுதே இறங்கட்டும், இப்பொழுதே இறங்கட்டும். இன்று அவர்கள் எழுத போகிற பரீட்சைக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த பரீட்சையில் ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுத்து, ஞாபக சக்தியை பெருகச் செய்து, நேர்த்தியாய் அந்த பரீட்சையை எழுதி வெற்றி பெறுவதற்கு கர்த்தருடைய வல்லமையின் கரம் அவங்க மேலே வைக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இந்த ஜெபத்தோடு இணைந்து ஜெபிக்கிற அவர்கள் மீது நீர் ஊற்றப்படுவீராக. ஆண்டவரே, அவர்களுடைய கரத்தை பிடித்து நீர் எழுதும்படியாய் நான் ஜெபிக்கிறோம். எல்லாம் ஆண்டவரே, எல்லா கொஸ்டினுக்கும் சரியாய் ஆன்சர் செய்வதற்கு ஆண்டவரே ஞாபக சக்தியை நீர் கொடும் ஆண்டவரே ராஜா. ஆவியானவரே, நீர் இந்த நாளில் இறங்கும் தகப்பனே. குறிப்பாய் ஆண்டவரே கால்குலேஷன் சம்பந்தமான ஆண்டவரே காரியங்களை எல்லாம் நேர்த்தியாய் கால்குலேட் பண்ணுவதற்கு கான்சன்ட்ரேஷன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாம் நேர்த்தியாய் எழுதுவதற்கு வேண்டிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே, கிருபையை கொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொன்ன தெய்வம், அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த தெய்வம், இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு பலத்தை கொடும். ஞானத்தின் அபிஷேகம் இறங்கட்டும், தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். நேர்த்தியாய் இறங்கி ஆண்டவரே ராஜா, நீர் கிருபையாய் இறங்கி உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ராஜா. ஒவ்வொருவரும் நல்ல மதிப்பெண் எடுத்து வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்பட்டு முன்னேற்றப்படுவதற்கு ஆவியானவர் இறங்கும் தகப்பனே ராஜா, இறங்கும் ராஜா. இந்த நாளிலே அவங்க பரீட்சையை நேர்த்தியாய் எழுத நீர் இறங்கி கிரியை செய்யும். பயத்தின் ஆவிகள், படிப்புக்கு விரோதமாய் செயல்படுகிற கிரியைகள், மனுஷிக பலவீனங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி செபிக்கிறேன். ஒரு வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். இன்றைக்கு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை நீங்கள் சாட்சியாக வைங்க ஆண்டவரே. ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தவங்க யார் யார் இந்த ஜெபத்தில் இணைஞ்சி ஜெபிக்கிறவங்க என்ன மதிப்பெண்ணுக்காக அவங்க ஜெபிக்கிறாங்களோ அந்த மதிப்பெண்ணை நீங்கள் கொடுக்கும்படியாய், அந்த அபிஷேகம் இறங்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ராஜா. ஒவ்வொருத்தவங்களுடைய ஃப்யூச்சரை நான் வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவங்க கொஸ்டின் பேப்பரில் ஏசப்பாவுடைய ரத்தம் பூசப்படட்டும், ஏசப்பாவுடைய ரத்தம் பூசப்படட்டும். எழுதும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் கூட இருந்து நீங்கள் செயல்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பலப்படுத்தும், சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ பிள்ளைகளே, தைரியமாக போங்க. இன்னைக்கு எழுதுகிற பரீட்சையில் நிச்சயமாய் ஒரு பெரிய வெற்றியை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் பரீட்சையெல்லாம் எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு நல்ல மதிப்பெண் வந்த பிறகு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.